வரைத்தான் அதற்கு அழகு. ஆனால் அந்த மெழுகுவர்த்தி அணைந்து போகும் அந்த இறுதி நொடியில் தன்னிடம் எஞ்சி இருக்கும் சுடரை கொண்டு இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து விட்டு போனால் அங்கே இருள் மண்டுவதில்லை, ஒளி தொடர்கிறது. நண்பர்களே, நம் மனித வாழ்க்கையும் அந்த மெழுகுவர்த்தியை போன்றதுதான். மரணத்தை பற்றி பேசாத மனிதர்களே இங்கு இல்லை. ஆனால் அந்த மரணத்தை ஒரு முடிவு என்று நினைக்காமல் அதை ஒரு புதிய தொடக்கமாக மாற்றும் ஒரு உன்னதமான நிகழ்வுதான் உடல் உறுப்பு தானம். அந்த உன்னதமான செயலை பற்றித்தான் இன்று நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன். ஒரு சிற்பி கல்லை செதுக்கி சிலையாக்குகிறார் என்றால், ஒரு மனிதன் தன் உடலையே தானமாக கொடுத்து இன்னொரு மனிதனை ஜீவனாக மாற்றுகிறார். இது எத்தனை பெரிய அதிசயம்! நாம் இங்கே கொடுப்பது வெறும் தசைநார்களை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் எதிர்காலம், ஒரு தாயின் தாலி, ஒரு குழந்தையின் கனவு. நாம் எல்லாம் பிறக்கும் பொழுது எதையும் கொண்டு வருவதும் இல்லை, போகும் பொழுது எதையும் கொண்டு போவதும் இல்லை. ஆனால் இன்றைய நவீன அறிவியல் நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. அதுதான் உடல் உறுப்பு தானம். அந்த வாய்ப்பை உலகிற்கு பறைசாற்றவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவுமே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி சர்வதேச உடல் உறுப்பு தான தினமாக நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த உடல் உறுப்பு தானத்திற்கு தடையாக இருப்பது எது தெரியுமா? மருத்துவ வசதிகளோ அல்லது சட்டங்களோ அல்ல. நம்மிடையே காலங்காலமாக புறையோடி போய்கொண்டிருக்கும் மூட நம்பிக்கைகளும் உணர்வுபூர்வமான தயக்கங்களும் தான். ஆகையால் அந்த உணர்வுபூர்வமான தயக்கத்தை நாம் தான் உடைக்க வேண்டும். அதற்கு நாம் தூரத்தில் இருக்கும் நாடுகளை பார்க்க வேண்டியதில்லை. நம் அண்டை மாநிலமான கேரளாவை பாருங்கள். சமீபத்தில் ஆலின் ஷரீன் என்ற ஒரு பச்சிளம் குழந்தை எதிர்பாராத விதமாக நடந்த விபத்தால் மூளைச்சாவடைந்தது. தன் கண்முன்னே தன் குழந்தை அசைவற்று போவதை எந்த பெற்றோரால் தாங்க முடியும்? ஆனால் இந்த இக்கட்டான சூழலிலும் என் மகள் மற்றவர்களின் உயிராக வாழட்டும் என்று அந்த பெற்றோர்கள் எடுத்த முடிவிருக்கிறதே, அதுதான் மனிதாபிமானத்தின் உச்சம். இன்று அந்த பிஞ்சு இதயமும் கல்லீரலும் 5 பேருக்கு மறுவாழ்வு அளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று இந்த பெற்றோர்கள் அழுவதை நிறுத்திவிட்டார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் குழந்தை சாகவில்லை, இந்த பூமியில் 5 மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற சம்பவங்களைத்தான் மாணவர்களாகிய நாம் நம் வீட்டு பெரியவர்களிடம் கூறி புரிய வைக்க வேண்டும். உடல் உறுப்பு தானம் என்பது வெறும் உயிரை காப்பாற்றுவதற்கு மட்டுமல்ல, நாம் மறைந்த பிறகு இந்த சமுதாயத்திற்கு செய்யும் அறிவு தொண்டு என்பதையும் நாம் உணர வேண்டும். அதற்கு சான்றாக திகழ்ந்தவர் நம் தமிழகத்தின் மாபெரும் தலைவர், பொது உடைமை சிற்பி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவர் மறைந்த பொழுது தன்னுடைய உடலை தீக்கோ மண்ணுக்கோ தரவில்லை, மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக தந்தார். நான் இறந்த பிறகு என் உடல் ஒரு பாடப்புத்தகமாக இருக்கட்டும், அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்கள் உருவாகட்டும் என்று அவர் காட்டிய வழி நம்மை போன்ற மாணவர்கள் மீது அவர் காட்டிய நம்பிக்கையை காட்டுகிறது. ஒரு தலைவன் வாழும் பொழுது மக்களுக்காகவே வாழ்ந்தான், மறைந்த பிறகு மாணவர்களின் அறிவாகவே வாழ்கிறான். இதுவல்லவா நாம் பின்பற்ற வேண்டிய மார்க்கம்? நம் தமிழகத்தில் ஒரு நாளைக்கு நம் பாரத நாட்டில் ஒரு நிமிடத்திற்கு 10 பேர் உறுப்புகள் கிடைக்காமல் மரணத்தை தழுவுகிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. ஆனால் இங்கு பிரச்சனை உறுப்புகள் பற்றாக்குறை அல்ல, நம் மனப்பக்குவத்தின் பற்றாக்குறைத்தான். ஈரான் போன்ற நாடுகளை சற்று திரும்பி பாருங்கள். உறுப்பு பற்றாக்குறையே இல்லாத நிலையை எட்டிவிட்டன. ஆனால் 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நம் இந்திய பாரதத்தில் உறுப்பு தானம் செய்தால் அடுத்த பிறவியில் ஊனமாக பிறப்போம் என்ற மூட நம்பிக்கை மிச்சம் இருக்கிறது. அந்த அறியாமை என்னும் இருளை அகற்றும் அறிவு சுடர்களாக மாணவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஒரு மாணவன் தன் குடும்பத்திற்கு புரிய வைத்தால் அது இந்த சமுதாயத்திற்கே புரிய வைப்பதற்கு சமம். மண்ணுக்கு போனால் புழுக்கள் தின்னும், தானம் செய்தால் மனிதன் வாழும் என்ற உன்னதமான உண்மையை உறக்க சொல்ல வேண்டிய தருணம் இது. மகாகவி பாரதியார் அன்றே சொன்னார், தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று. நான் சொல்கின்றேன், இங்கு தனி மனிதன் வாழ வழி இருந்தும் ஒரு உடல் உறுப்பு கூட கிடைக்காமல் மடிந்தால் அது இந்த சமுதாயத்திற்கே இழிவு என்று. யோசித்து பாருங்கள். ஒரு தாயின் கண்ணீரை துடைக்க ஒரு சிறுநீரகம் போதும். ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை ஒளிர செய்ய 2 கண்கள் போதும். தமிழகத்தில் 2008ஆம் ஆண்டு யுஜேந்திரன் என்ற ஒரு சிறுவனின் இதயம் வான்வழியாக பறந்து சென்று இன்னொரு உயிரை காப்பாற்றியது. அங்கு பறந்தது வெறும் தசைகளின் தொகுப்பாக பறக்கவில்லை, ஒரு மனிதனின் நம்பிக்கையாக பறந்தது. அந்த நம்பிக்கையை விதைக்கும் விவசாயிகளாக மாணவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஒரு கவிஞர் வாலி அவர்கள் ஒரு முறை சொன்னார், உடல் என்பது நாம் வாடகைக்கு எடுத்த வீடு, காலம் முடிந்ததும் காலி செய்யத்தான் வேண்டும். ஆனால் போகும் பொழுது அந்த வீட்டின் ஜன்னல்களை அடுத்தவர் பார்க்கவும் அதன் கதவுகளை அடுத்தவர் வாழவும் விட்டு செல்வதுதான் நாம் இந்த மானுடத்திற்கு செய்யும் மகத்தான சேவை என்று. ஆகையால் யாரோ ஒருவன் எரிக்கப்படும் பொழுது அவனுடன் சேர்ந்து எரிய வேண்டியது அவனுடைய உறுப்புகள் அல்ல,
சமூகம் சுமந்து கொண்டிருக்கும் மூட நம்பிக்கைகள் தான். நினைத்து பாருங்கள், நாம் தானம் செய்த கண்களின் வழியாக யாரோ ஒரு குழந்தை இந்த உலகின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கும். நாம் தானம் செய்த இதயத்தின் வழியாக யாரோ ஒரு இதயன் தன் காதலை சொல்லிக் கொண்டிருப்பான். இறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று தான். புதைக்கப்படும் வரை அது வெறும் தசை, தானம் செய்யப்படும் பொழுது அதுதான் திசை. வாழும் பொழுது மனிதனாக வாழ்வோம், மறைந்த பிறகு மனித நேயமாக வாழ்வோம். மரணத்திற்கு பின்னும் நாம் வாழ்வோம், மற்றொரு உயிரில் துடிப்போம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வைஷ்ணவி. நான் BA தமிழ் 3rd year படிக்கிறேன். அப்படி கூட சொல்லுங்க. மண்ணின் மனம் ததும்பும் மொழி, மனதின் ஆழம் தொடுமொழி, 1000 ஆண்டுகள் கடந்தும் பெருமையோடு நிற்கும் மொழி, தாயின் தாலாட்டில் ஒலிக்கும் மொழி, மக்களின் உயிரில் துடிக்கும் மொழி, இனத்தின் பேச்சும் மூச்சும் கொண்ட மொழி தமிழ். இன்றியம் தாய்மொழியான தமிழை வணங்கி ஆரோக்கியமான சிறுநீரகங்கள், ஆரோக்கியமான தேசம், தனிநபர், குடும்பம் மற்றும் சமூக அளவிலான தடுப்பு நடவடிக்கைகள். ஒரு தனி மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுதல் என்பது சுயநலம் அல்ல. அது அவனோடு தொடர்புடைய குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் தேசப்பற்றுடன் பாதுகாத்தலே ஒரு ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை அணுகுமுறையாக அமைகின்றது. ஒரு தேசத்தின் அடிப்படையே தனிநபர்தான். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. இதன் பொருளோ அளவோடு ஆரோக்கியமான உணவினை உண்டாலே மருந்துகள் தேவையில்லை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எம் ஐயன் வள்ளுவன் திருக்குறளில் பொறித்துள்ளார். சிறுநீரகம் என்பது உடலின் மிகவும் முக்கியமான பகுதி. ஆரோக்கியமான உணவினை உண்டாலே சிறுநீரகத்தை மட்டுமல்லாமல் நம் உடலின் முழு ஆரோக்கியத்தையும் பேணலாம். ஒரு தேசத்தின், ஒரு நாட்டின் உண்மையான சக்தி என்பது பொருள் பலத்தை வைத்தோ, பண பலத்தை வைத்தோ, பொருளாதார பலத்தை வைத்தோ தீர்மானிக்கப்படாது. ஒரு தேசத்தின் உண்மையான சக்தி என்பது அத்தேசத்தில் வாழக்கூடிய மக்களின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆரோக்கியத்துடன் பேணுதலில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. சிறுநீரகம் போன்ற உடலின் முக்கியமான பகுதியை பாதுகாப்பது என்பது ஒரு தனிநபரின் ஆரோக்கியமான சிறுநீரகத்திலிருந்து தொடங்கி குடும்பமாக வளர்ந்து சமூகமாக மாறி ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்குவதற்கான அடிப்படையாக அமைகின்றது. தமிழரின் மரபில் உடல் ஆரோக்கியத்திற்கென்றும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துள்ளனர் என்பதை ஒரு சிறிய எடுத்துக்காட்டின் மூலமாக காணலாம். நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள், அது தெரிந்தவராயினும் தெரியாதவராயினும் நிறை மூலமையாக தண்ணீர் கொடுத்து வரவேற்கும் வழக்கம் இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த எடுத்துக்காட்டானது பாரம்பரியத்தோடும் அறிவிகளோடும் தொடர்புடையது. ஏன் நம்ம வீட்டிற்கு வர்றவங்க கிட்ட சாப்பிட்றீங்களான்னு கேட்கலாம், வீட்டில் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு கேட்கலாம். ஏன் முதல்ல தண்ணீர் கொடுத்துட்டு கேட்குறோன்னு யாராவது நம்ம இன்ன வரைக்கும் சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? ஏன்னா நம் உடல் இயங்குவதற்கு அடிப்படை ஆதாரமாகவே நீர் தான் இருக்குது. சிறுநீரகத்திற்கும் நீர் அடிப்படையான ஒன்று. ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்கும் பொழுது உடல் இயக்கத்தின் காரணமாக நம் உடலில் உள்ள நீர் ஆதாரமானது இரத்தத்தின் மூலமாக சிறுநீரகத்தில் சுத்திகரிக்கப்பட்டு கழிவானது சிறுநீர் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. எனவே உடலானது தாகத்தின் மூலமாக வதைப்படும் பொழுது மிகவும் சோர்வடைந்த நிலைக்கு நம்ம செல்கிறோம். நம்ம வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள் வந்துட்டு தாகத்தோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவர்களோட உடல் ஆரோக்கியத்தையும் பேணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு முதல்ல நம்ம தண்ணீர் கொடுக்குறோம். இதைத்தான் புறநானூற்றில் வந்துட்டு குடப்புலவியனார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதோட பொருள் என்னன்னா, ஒரு மனிதருக்கு தேவையான உணவினை அளிப்பது என்பது அம்மனிதனுக்கு மீண்டும் உயிரினை கொடுப்பதற்கு சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. உணவும் நீரும் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை அமிர்தமாக கருதப்படுகிறது. எனவே ஒரு மனிதனின் பசினை போக்குவது என்பது சிறந்த அறம்னு புறநானூற்று சொல்லுது. இதெல்லாம் பார்க்கும்போது நம் தமிழர்கள் பழங்காலம் தொட்டே உடலுக்கும் உணவிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. ஒரு தனிநபர் என்பவன் குடும்பமாக வலுப்பெறும் பொழுது அவன் சுய ஆரோக்கியத்தையும் தாண்டி அக்குடும்பத்தோட நலனிலையும் பாதுகாப்பு செலுத்த வேண்டியது இருக்குது. அக்குடும்ப ஆரோக்கியத்தினை பாதுகாக்க மாதம் ஒரு முறை குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவ ஆலோசனைக்கு அழைத்து செல்லலாம். குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஆரோக்கியமான உணவு வழக்கங்களை பற்றிய அறிவுரையினை கூறலாம். எடுத்துக்காட்டாக புரதத்திற்காக முட்டையின் வெள்ளைக்கரு, மீன் மற்றும் பருப்பு வகைகளை உண்ணலாம். பொட்டாசியத்திற்காக ஆப்பிள், கொய்யா, அன்னாச்சி போன்ற பழங்களை உண்ணலாம். தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் பருகுவது அவசியம்னு அவங்களுக்கு உணர்த்தலாம். ஆரோக்கியமான கொழுப்பிற்காக ஆலிவ் எண்ணெய் பயன்படுத்தலாம். எலுமிச்சை சாறு என்பது நம் உடலுக்கு புத்துணர்வு அளிக்கக்கூடியதாக மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக இருக்கும். சிறுநீரகத்தில் உள்ள கற்களை இயற்கையாகவே கரைக்கக்கூடிய தன்மையும் எலுமிச்சை சாறில் இருக்குது. ஒரு மனிதன் என்பவன் தனிநபரிலிருந்து குடும்பமாக மாறி சமூகத்தின் ஆரோக்கியத்தையும் பேணணும்னு வரும்பொழுது படிப்பறிவில்லாத அல்லது உடல் ஆரோக்கியத்தை பற்றிய எந்தவித விழிப்புணர்வும் இல்லாத மக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தலாம். இன்றைய காலகட்டத்தில் உடல்
உணவு, உறைவிடமில்லாத மனிதனை கூட பார்க்கலாம், அலைபேசி இல்லாத மனிதனை பார்க்க முடியாது. எனவே அவர்கள் பயன்படுத்துகின்ற அலைபேசிகளிலுமே உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் ஆரோக்கியமான சிறுநீரகத்தை எப்படியெல்லாம் பேணலாம் என்பதை பற்றியும் விளம்பரங்களை கொடுக்கலாம். மாதம் ஒரு முறை இலவச மருத்துவ முகாம் நடத்தலாம். ஒரு மனிதனின் ஆரோக்கியம் என்பது தனிநபரில் தொடங்கி குடும்பமாக வளர்ந்து சமூக ஆரோக்கியத்தில் முடிவடைகிறது தான் ஒரு ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்குவதற்கான அடிப்படையாக அமைகின்றது. உடல் ஆரோக்கியத்தை பற்றி நாளடியாரோ அளவறிந்து உண்பது ஆரோக்கியத்தின் அடிப்படைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட பொருள் என்னன்னா, எந்த உணவாயினும் அளவறிந்து உண்பது நம் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவரின் உண்மையான வெற்றி என்பது நாம் அளிக்கும் வாக்குகளில் மட்டுமல்ல, ஒரு அரசியல் தலைவரின் உண்மையான வெற்றி என்பது அத்தேசத்தில் வாழக்கூடிய மக்களின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் எந்தவித நோயுமின்றி பேணுதலில் தான் இருக்குது. அதே போலவே ஒரு ஜனநாயகத்தின் உண்மையான வெற்றி என்பது ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்குறதுல மட்டும்தான் இருக்குது. ஒரு தனிநபராகிய நாமே நம்ம சுய ஆரோக்கியத்தின் மீது எந்தவித ஈடுபாடும் செலுத்தாத பொழுது எப்படி ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை, ஒரு ஆரோக்கியமான தேசத்தை, ஒரு ஆரோக்கியமான நாட்டினை உருவாக்க முடியும்னு நாம தான் சிந்திச்சு பார்க்கணும். எனவே ஒரு தனி மனிதனானவன் ஒரு ஆரோக்கியம், தன்னோட சுய ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கலாம்னா, தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் கட்டாயமாக பருகலாம். உப்பு சார்ந்த உணவினை தவிர்க்கலாம். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற தேவையற்ற பழக்க வழக்கங்களை கைவிடுதல் மிகவும் நன்று. உடற்பயிற்சி தினமும் வெறும் ஒரு 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்தாலே நம் உடலானது புத்துணர்வோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு சிறுதானியங்கள்னு சொன்னாலே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கம்பு உடலுக்கு தெம்பு, திணை இதயத்திற்கு துணை, வரகு உண்டால் வருங்காலம் பார்க்கலாம், சாமை உண்டால் ஆமை வயது வரை வாழலாம், குதிரை போன்ற பலம் பெற குதிரைவாளி, பனிவரகு புற்றுநோயை விளக்கு, கேழ்வரகு சர்க்கரையை விளக்கு, சோம்பலை நீக்க சோளம், இது போன்ற பல சிறுதானியங்கள் இருக்குது. இவற்றையெல்லாம் சிறுதானியங்கள் என்றால் என்ன என்று கேட்கும் குழந்தைகள் இருக்கும் தலைமுறைகளை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனவே குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை அறிமுகப்படுத்துறது மட்டுமல்லாமல் அவற்றை வழக்கப்படுத்துறது நம்ம பெற்றோர்களாகிய நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒரு தனிநபர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலிருந்து குடும்பமாக மாறி சமூக ஆரோக்கியம் மேம்பட்டாலே ஆரோக்கியமான தேசம் உருவாகும் என்பது எல்லளவும் மையமில்லை. இன்றிலிருந்து நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி ஏற்போம். ஒரு ஆரோக்கியமான தேசத்தினை உருவாக்க என் உடலை பாதுகாப்பேன் என்று கூறி, சாகும் போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்கின்ற எம்முடைய தமிழ் பற்று தொற்றாக மாறி எம் உயிரையே கொடுத்து சாகும் நிலை வந்தாலும் தமிழையே நேசிப்பேன், தமிழையே சுவாசிப்பேன், தமிழையே வாசிப்பேன் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் பேரே என்ன படி? என்னுடைய பெயர் கௌஷிகா. நான் 3ஆம் ஆண்டு இளங்கலை நுண்ணுயிரியல் படிச்சுட்டு இருக்கிறேன்.